இந்த விஷயத்துல அவர் படம் நடிச்சதுக்கு அப்புறம் இவ்வளவு பெரிய ஒரு இஷ்யூ நடக்குது. இத வந்து நீங்க எப்படி பார்க்குறீங்க? அவரு அதுக்கப்புறம் வந்து சீக்கிரம் குறைந்த நேரத்துல வந்து இவ்வளவு சீக்கிரமா வந்து வளர்ந்துட்டாரு, படம் பண்றாரு அப்படிங்கிறதுனால வந்து பண்றாங்களா எல்லாரும்? ஏங்க, காய்ச்ச மரம் கல்லடி கொள்ளும். எவன் ஒருத்தன் புகழில் இருக்கானோ அவனை வசப்படுறதுக்குன்னே சில கூட்டம் இருக்கும். அந்த கூட்டத்தில் ஒருத்தர் அந்த உமாபதி. இது வரைக்கும் ஏதாவது அவர் சொல்லி இப்போ அப்படி ஒரு இதாக இருக்கவர் நேராக டிராஃபிக் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதானே? எதுக்கு மிரட்டிகிட்டு இருக்காரு? ஒரு பையன் ஒருத்தன் அவன் சொந்த சம்பாத்தியத்துலேருந்து காசுக்கு 4 பேர் கொடுக்குறான், தப்பா? ஒரு ஆட்டோ கூட ஒருத்தன் வாங்கி கொடுத்துருக்கான். நேற்று கூட பசங்களுக்கு நிறையா உதவி பண்ணிக்கிட்டு இருக்கான். என்கிட்ட அவருடைய அந்த கிளினிக் வைக்கக்கூடிய இடத்த கொடுத்த பாதி இடம் கொடுத்த அமுதவனம் என்கிட்ட பேசினார். அண்ணே, ரொம்ப வேதனையாக இருக்குண்ணே, அவன் எவ்வளோ நல்லது செஞ்சுட்டு இருக்கான், ஏன் இப்படி பேசுகிறாங்க? இப்போது மத்திய அரசு லண்டனில் இருந்தோ, அமெரிக்காவில் இருந்தோ, கனடாவில் இருந்தோ, ஆஸ்திரேலியாவில் இருந்தோ பணம் வந்து நான் சும்மா விட்டுருமா? சும்மா விட்டுமா? விடாது. அப்புறம் எப்படி இருந்தாலும் சொல்லிகிட்டு இருக்கான், அங்கேருந்து பணம் வருது, இங்கேருந்து பணம் வருதுன்னு. ஏங்க, மிஷினரிஸு, கிறிஸ்தவ மிஷினரிஸுக்கு பணம் வந்துச்சு, அதே பிரதமர் மோடி தடுத்து நிறுத்திட்டார். என்னங்கடா மத மாற்றத்துக்கு பயன்படுத்துறீங்களான்ட்டு. ஏன் இஸ்லாமியர்களுக்கு வந்தது பூரா நிறுத்தி விட்டார்? அப்படி வரும்போது தனியாக ஒருத்தங்க வருமா?